ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்டான். இது டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். நான் ஏன் இதை டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு லைஃப்பில் பிரச்சனையா, இல்லை லவ்வில் பிரச்சனையாகி பிரிஞ்சிருக்கீங்களா, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு மூவி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றத நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. அந்தளவுக்கு மெச்சூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். வேறு ஒரு கோணத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுற படம் இது. படத்தோட ஸ்டோரி என்னவோ சிம்பிள் தான். அதை எடுத்துகிட்டு போன விதம் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு போரே அடிக்காது. லைஃப்பில் எந்த பிரச்சனைனாலும் சரி, இந்த படம் பாருங்க. என் கூட சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணுங்க. ஃபுல் ஸ்டோரி நான் உங்களுக்கு வேற லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னடா நம்மளுக்கு லவ்வே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த படத்தை பாருங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒரு லவ் கிடையாது, 4 லவ் ஸ்டோரியை டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் சைமல்டேனியஸாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு லவ், ஒரு சீன், ஒரு ஹீரோயின் கற்றுக்க மாட்டீங்க. 4 லவ்ல இருந்து நீங்கள் கற்றுக்க போறீங்க. சரி, ஓகே, வழக்கம் போல் ஓவராக பேசாமல் மூவி ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். இது உங்களோட மூவி ஸ்டான். நம்மளோட ஃபேமிலிக்கு வெல்கம் பண்ணுறேன். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு நேஷனல் லெவலில் ஐஸ் ஸ்கேட்டிங் நடக்குது. அதில் ஒருத்தர் வேகமாக வந்துட்டு ஃபர்ஸ்ட்டில் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை பார்த்து ஒரு பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவர் வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறதுனால ஐஸ் ஸ்கேட்டிங் லவ் அப்படின்னு வச்சுக்கலாம் இவங்கள. ஆக்சுவலாக இந்த கொரியாக்காரன ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க 2 பேரும் ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கேட்டிங்கில் ஜெயிச்சு முடிச்ச உடனே வந்து நம்ம ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ப்ரப்போஸ் பண்ண விதம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதுக்கப்புறம் இருந்து இவங்க லவ் ஸ்டோரி அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் கட்டுறாங்க. அழகாக ஒரு பணியில் இன்னொரு அடுத்த லவ் ப்ரப்போசல் நடக்கும்போது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அங்கே பார்த்தா ஒரு பிரேக்கப் நடக்குது. இந்த லவ் ஸ்டோரியை நம்ம பிரேக்கப் ஆன லவ் ஸ்டோரின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த லவ்வர் சொல்கிறான், நம்ம 2 பேருக்குள்ளேயும் செட் ஆகலை, நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நம்ம லவ் பண்ணி கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆக போகுது, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சிருப்பாங்க போல. ஆளுக்கு பதி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் பணத்தை வாங்குறதால தான் குறியா இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினால இந்த கஷ்டத்தை தாங்கிக்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா அப்படின்னு நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் 3ஆவதா அடுத்த லவ் கட்டுறாங்க. இங்கே கண்ணாடி போட்டிருக்காருல, இவர் வந்து ஒரு டிராவல் ஏஜென்சி நடத்திட்டு இருக்காரு. அதுக்காக ஒரு சின்னதாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கால் வருது. அதை எடுத்து பேசுனா இதுதான் இவங்களோட லவ்வர், டிராவல் ஏஜென்சி லவ்ன்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இவங்க லவ் ஸ்டோரி என்ன அப்படின்னா, அந்த கண்ணாடி போட்டிருக்காருல அவர் வந்து கொரியாவை சேர்ந்தவர், இந்த பொண்ணு வந்து சைனாவை சேர்ந்தவங்க. 2 பேரும் எப்படியோ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணு இப்போ இவரை மீட் பண்ண கொரியாவுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்க டைம்லேயே அங்கே வந்துட்டு ஒரு பொம்பளை வேகமாக ஓடும்போது இவரோட ஃபோனை தட்டிட்டு போயிடுது. இவர் ஃபோன் உடஞ்சிருது. அதுக்கப்புறம் பின்னாடி அப்படியே ஜாகிங் போகிற மாதிரி ஒரு பொண்ணுங்க கூட்டம்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த செல்ஃபோனை தட்டி விட்டு போன அந்த பொம்பளை சொல்லுது, பின்னாடி ஒருத்தன் மோசமானவன் என்ன துரத்திட்டு வரான் அப்படின்னு சொல்லி அதில் போகிற ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லுது. அந்த பொண்ணு பின்னாடி வர மோசமானவன் கெட்டவன் நினச்சிட்டு நடுவில் குறுக்கில் காலை விடுது. அதில் தட்டிக்கி இவர் விழுந்துடுறாரு. அதுக்கப்புறமா மறுபடியும் துரத்திட்டே போய் அந்த பொம்பளை அரெஸ்ட் பண்ணுறாரு. இவர் ஆக்சுவலாக இந்த ஊரோட போலீஸு. இந்த பொம்பளை வழக்கமாக அவன் புருஷனை துரத்தி அடிக்குமா, கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த தடவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து அந்த பொண்ணு தப்பாக நினச்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டில் கார்டே போடுறானுங்க. ஆக்சுவலாக இந்த போலீஸுக்கும் அந்த காலை தட்டி விட்டு விழுக வச்ச அந்த பொண்ணுக்கும் இவங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி. அதுக்கப்புறம் படம் ஆரம்பித்த உடனே ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ண அந்த லவ் அந்த பொண்ணை கட்டுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் அந்த லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதுனால அவங்க அம்மாட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஆக்சுவலாக இந்த பொண்ணோட ஸ்டோரி என்னன்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன கார்டன் மாதிரி வச்சு அதில் விதையெல்லாம் போட்டு செடி வளர்த்து அதை தான் விற்று அந்த பணத்தில் தான் இது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அவர் வந்து வெறும் ஸ்போர்ட்ஸ் மேன் மட்டும்தான். அவரையே இந்த பொண்ணு தான் பார்த்துக்குது. இதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு கையெல்லாம் ரொம்ப புண்ணு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் பெருசாக தெரியல. ஆக்சுவலாக அந்த ஸ்கேட் பண்ணிட்டு அவர் வந்த உடனே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரப்போசல் பற்றியே பேசிக்கிட்டு இருக்கு. என்னமோ நீ சந்தோஷமாக இருந்தால் சரிதாமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் சைலண்ட்டாக விட்டுருது. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அடுத்த சீனில் இந்த ட்ராவல் ஏஜென்சி நடத்திட்டு இருந்தார்ல அவரை கட்டுறாங்க. அந்த பொண்ணு தான் மேரேஜுக்கு வரப்போதில்ல, அதனால ஃபர்ஸ்ட் டைமாக பேரண்ட்ஸ் கிடையாது, அவங்களுக்கு சிஸ்டர் மட்டும் தான் இருக்காங்க. அவங்க சிஸ்டரை மீட் பண்ணுறதுக்காக பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நான் நல்லா இருக்கணான்னு சொல்லி அவங்க சிஸ்டர் வேறு கேட்டே இருக்காங்க. எத்தனை தடவைக்கா சொல்கிறது, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ கம்முன்னு போய் உட்காரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அந்த லவ் ஃபெயிலியர் ஆச்சுல்ல அந்த பொண்ணு வருது. இங்கேருந்து எங்கேயாவது தூரமாக எனக்கு டிக்கெட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுது. இந்த பொண்ணு வேறு வந்து எனக்கு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கு. அதனால் அவர் எதுவும் யோசிக்காமல் அங்கேருந்து நைக்ரா ஃபால்ஸுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அடுத்த சீனில் ஸ்டார்டிங்கில் அரெஸ்ட் பண்ணார்ல அந்த போலீஸை கட்டுறாங்க. அவர் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக பேசிட்டு மாற்றி கலாய்ச்சிட்டு விளையாண்டுருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த காலை தட்டி விட்டு அந்த பொண்ணு வரா. என்ன உனக்கு பிரச்சனை கேட்டோன்னே, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது, ஆனால் என் ஹஸ்பண்ட் என்னை ஃபாலோ பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், எனக்கு எப்படியாவது பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்க வந்திருக்கு. அதுக்கப்புறமா நீ தானே என்னை தட்டி விட்ட அப்படின்னு சொல்லி இவர் கேட்க வரவும் இவரை ஃபோட்டோ எடுத்துட்டு இருங்க நான் ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்குது. இதை பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருந்த சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர், ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் இவரை உங்கள் கூடயே இருந்து உங்களை 24 மணி நேரம் பார்த்துக்க நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றாரு.
நம்ம போலீஸ்காரர் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாகவே போய் முடிஞ்சிருது. நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வேறு பார்க்குறாரு. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த ட்ராவல் ஏஜென்சி அவங்களோட நிலவை கட்டுறாங்க. அவங்க சிஸ்டர் வராங்க. மொத்தமாக நிறைய பேர் உட்காந்துருக்க போகிறாங்க. போயிட்டு நம்ம மீட் பண்ணி எப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேறு இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இவங்களுக்கு புரியாது, இவங்க என்ன சொல்கிறாங்கன்றது அவங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி இருக்கும். ஹீரோ வந்து ட்ராவல் ஏஜென்சி வச்சிருக்கனால எல்லா லாங்குவேஜ் வச்சிருப்பாரு. அந்த எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சு அந்த சைனாக்கார பொண்ணை மீட் பண்ணி லவ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் மீட் பண்ணுறதுக்கு போனால் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த லவ் பண்ணுற அந்த பொண்ணு மட்டும் வந்துருக்கு தனியாக. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் மாற்றி பேசிக்கிறாங்க. பட் 2 பேருக்கும் எதுவும் புரியல. 2 பேரும் லைட்டாக ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா வீடியோ காலில் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வராங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசுறது அவங்களுக்கு புரியல. அவங்க சிஸ்டர் கண்ணை சுருக்கி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்மைலில் மட்டும் போட்டு நாங்கள் சைனாவில் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், கல்யாணத்தை கிராண்டாக பண்ணுவோம் அப்படி இப்படிங்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் இவர் சிரிச்சிட்டே தலையாட்டுறாரு. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி அடுத்த சீனில் இவங்க வீட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. வந்தோடனே நைஸாக இந்த ட்ராவல் ஏஜென்சிக்காரரு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிற சந்தோஷத்தில் பின்னாடி வந்த லக்கேஜ் மறந்துடுறாரு. அதை கஷ்டப்பட்டு அவங்க சிஸ்டர் தான் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அட பாவி, அந்த பொண்ணை பார்த்தோன்னே என்னை கழட்டி விட்டு போயிட்டே அப்படின்ற மாதிரி பின்னாடி பேசிக்கிட்டே வராங்க. அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணவர் அந்த அளவு கட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் நம்மளுக்கு தெரிய வருது, அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணவருக்கு ஒரு கால் கிடையாது. நேஷனல் லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா இவங்களோட லவர் வராங்க. அவங்க தோட்டத்தில் இருந்து ஒரு செடியை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இவங்களுக்கு கிஃப்ட் பண்ண. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீட்டில் அந்த லவ் ஃபெயிலியர் ஆச்சுல அந்த பொண்ணை கட்டுறாங்க. ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் எல்லாமே அப்படின்னு வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு ஒரு வீடியோ கால், இது ஆடியோ கால் நினச்சிட்டு அட்டன் பண்ணி பேசி டக்குன்னு வீடியோ கால் வந்துடுது. வந்தோடனே நீலாம் திருந்தவே மாட்டியா அப்படி இப்படின்னு யாரோ திட்டிகிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா இந்த பொண்ணு இங்கே தான் ஒர்க் பண்ணிருக்கும் போல, அவங்களோட மேனேஜர் மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை பங்கமாக வச்சு திட்டுது அந்த பொம்பளை, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் அப்படி இப்படின்னு. சரி ஓகே, நீங்களும் எதுவும் புக் பண்ணி தர மாட்டீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் வந்ததுலேருந்து லீவே போடல, நீங்கள் எப்படியாவது ட்ராவல் அலவன்ஸ் எதுவும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வரதுக்குள்ளேயே கட் பண்ணிட்டு போயிருது அந்த பொம்பளை. சரி கட் பண்ணி போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் அங்கேயே கட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ட்ராவல் ஏஜென்சிக்காரோட வீட்டை கட்டுறாங்க. நைட்டு டின்னர் டைமு. அந்த ஏஜென்சிக்காரோட சிஸ்டர் பயங்கரமாக கஷ்டப்பட்டு குக் பண்ணி வச்சுருக்காங்க கொரியன் ரெசிபிஸ் எல்லாம். ஆனால் இந்த சைனாக்கார பொண்ணுக்கு எதுவும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நாங்கள் வெளியே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் பூந்தோட்டம் வச்சிருக்க அந்த பொண்ணு வந்து ஒயின் வாங்கி அந்த பாதுகாப்பு கேட்டு வந்த அந்த பொண்ணுக்கு ஒயின் பாட்டில் ப்ரெசென்ட் பண்ணுது. அவன் புருஷன்லாம் ரொம்ப நல்ல ஒரு அவரை மாதிரி புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக வெளியே தான் அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான். உள்ளுக்குள்ளே இவங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதனால தான் இவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்க மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. இவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. வழக்கம் போல லேடிஸ் இவங்க அந்த வீட்டில் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த பிரேக்கப் ஆன பொண்ணு அவன் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து இறங்கினோடனே அவளுக்கு ஒரு மெசேஜ், அவன் லவர் இந்த மாதிரி பணத்தை எப்போ பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். இதை பார்த்தோன்னே ஒரு செம்ம கடுப்பாயிட்டு அப்படியே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு உடனே அவங்க புக் பண்ண ஹோட்டல் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனால் இல்லை மேம் நீங்கள் நாளைக்கு தான் புக் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி உங்களால் தங்க முடியாது, காலையில் 6 o'clock வாங்க அப்படின்றாங்க. இல்லை எனக்கு எங்கேயும் தெரியாது அப்படின்றாங்க இவங்க. அதனால் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே ரிசப்ஷனில் போய் அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் ட்ராவல் ஏஜென்சி அந்த அளவு கட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு இங்கேயே வேலை கிடச்சிருக்கும் போல். அதனால் ஃபஸ்ட்டே கிஃப்டெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணி அந்த ஆஃபீஸுக்கு கூட்டு போய் விட்டுட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சீன் கட் பண்ணி அடுத்த சீட்டில் போலீஸ்காரரை கட்டுறாங்க. டிவோர்ஸ் கேட்ட அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இவருக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் மேலே. என்கொயரி பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்காரு. வந்தவரும் இவன் சும்மா விடல, நீங்கள் எந்தாங்க லோன் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி லோன் கார்டெல்லாம் கொடுத்து தான் அனுப்புகிறான். அதுக்கப்புறம் அந்த டிவோர்ஸ் கேட்ட அந்த பொண்ணு வந்து பார்க்குது. இவருங்க காரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தவொடனே இல்லை நான் சும்மா பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, அவன் என்னை விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு இவங்க சொன்ன ஆரம்பித்தோடனே இல்லை நான் என்கொயரி பண்ணுறதுக்கு போன இடத்துல அவன் எனக்கு லோன் வாங்குறதுக்கெல்லாம் கார்டு கொடுத்துருக்கான் பாரு, அவன் கெட்டவன் தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி இவர் கொஞ்சம் ஹீரோயின் பக்கம் இவங்க மட்டும்தான் தனியாக பேசுகிறாரு. அதனால் ஹீரோயின் ஒரு நம்பிக்கை வருது. சரி ஓகே, இவர் மட்டும்தான் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் ட்ராவல் ஏஜென்சிக்காரருக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி ஒரு 6 மெம்பர்ஸ் வராங்க, அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி புக் பண்ணவங்க கால் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இவர் இன்னொருத்தர் கால் பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலாக இவரோட பணத்தை ஃபுல்லாக சுருட்டிட்டு ஆல் எஸ்கேப்பு. அதனால் ரொம்ப மனசு உடைஞ்சு போகிறாரு. அந்த இடத்த விட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் ட்ராவல் ஏஜென்சிக்காரோட அக்காவை கட்டுறாங்க. நம்ம ஊரில் பேசிக்குவாங்கல்ல, ஒரு வீட்டில் நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டு தான் வீடியோ காலில் வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி நீ இப்போல்லாம் இவங்களை சாதாரணமாக நினைக்காத, இவங்களெல்லாம் கூட வைக்காத, உன்னையே வெளியே தள்ளிடுவாங்க பார்த்துக்கோ, நான் 3 கல்யாணம் பண்ணுவேன் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசுது. நீ ஏன் 3 கல்யாணம் பண்ண எனக்கு இப்போ தான் புரியுது, ஒழுங்கா காலை கட் பண்ணிட்டு போடி அப்படின்னு சொல்லி அந்த காலை கட் பண்ணி விட்டுருது. அதுக்கப்புறம் கட் பண்ணால் அடுத்த சீனில் இந்த ட்ராவல் ஏஜென்சிக்காரர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த போலீஸ்காரர்கிட்டே உட்காந்து அழுகுறாரு. முதல்ல அழுகாதையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த நம்பர் கால் பண்ணி பார்க்குறாரு. இந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லி மற்ற போலீஸ்காரங்க சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே கரெக்டாக அதை டிவோர்ஸ் பண்ண அந்த பொண்ணு கால் பண்ணுது. அங்கே போய் பார்த்தா அந்த ஹஸ்பண்டை வெளியே வெயிட் பண்ணிருக்கான். அது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காம அதனால் பயந்து போலீஸ்காரர்கிட்ட
கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் சொல்கிறாரு, எமர்ஜென்சி டைனிங்கில் என் ஃபோன் நம்பரை ஃபஸ்ட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணிக்கிறாரு. நம்ம போலீஸ்காரர் வந்து அவரோட ஹஸ்பண்டை எப்படி பேசி அமுச்சு விட்றாரு அந்த இடத்துலேருந்து. அது ஒரு கட் பண்ணி அடுத்த சீனில் பிரேக்கப் பண்ண பொண்ணு கட்டுறாங்க. அந்த பொண்ணு அவங்க தங்கிச்சு இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலை எதிர்த்து எங்கேயும் சுற்றி பார்க்க போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பையும் கையில் எடுத்துகிட்டு வெளியே வருது. வெளியே வந்த பொண்ணுக்கு சுற்றி முற்றியும் பார்த்தா யாருக்கும் எந்த பாஷையும் புரியல. இவங்க பேசுகிற லாங்குவேஜ் ஒன்றா இருக்குது, அங்கே ஒன்றா இருக்குது. அதுக்கப்புறம் கொரியன் பாஷை பேசுகிறாரு. இவர்கிட்ட வழி கேட்டவொடனே அங்கே பாரு அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ காட்டிட்டு அந்த இடத்துல டக்குன்னு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த ட்ராவல் ஏஜென்சிக்காரரை கட்டுறாங்க. அவங்க ஒய்ஃப் கிட்ட ஏதோ மறைச்சிக்கிட்டே இருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து ஜாலியாக பேசுது, மேரேஜுக்கு இவ்வளோ செலவு பண்ணும் அவ்வளோ செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவர்கிட்ட அந்த பணம் இல்லை, அதை ஏமாந்தது அந்த பொண்ணுகிட்ட சொல்லாமல் மறைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரோட ஃபேஸே மாறுது அந்த கல்யாணத்தை பற்றி பேசணுன்னு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் வழி தெரியாமல் சுற்றிட்டு இருந்த ஒரு பொண்ணை ஒரு அங்கிள் கூப்பிட்றாரு. எனக்கு தெரியும் வாங்க நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுற்றுறாரு. அந்த பொண்ணை வச்சுட்டு சுற்றி வளைச்சி கொண்டு வந்து கொரியன் பாஷை பேசினா அந்த பையன்ட்டி கொண்டு விட்டுறாரு. அதுக்கப்புறமா தான் தெரியுது இவர் அங்கிள் சும்மா ப்ராங்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பார்க்கில் போய் உட்காராங்க. சுற்றி முற்றி பார்த்தா எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கும் ஆல்ரெடி கஷ்டம் இருக்கும், அது அவங்களுக்கே தெரியாமல் அப்படியே கண்ணில் தனியாக வருது. அதுக்கப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஆறுதலாக வந்து நம்ம ஹீரோ ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸி கையில் எடுத்து வந்துருக்காரு. அது கொடுத்துட்டு இதுக்கு விலை 50 ரூபா அப்படின்றாரு. அப்புறம் அதை கேட்டவொடனே அதை சாப்பிடாம கூட அப்படியே வச்சுட்டு நடந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பர்ஸை பார்க்குறாங்க. சரிவா நான் சில்லறை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு அந்த இடத்துல கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரரை காட்டுறாங்க. நைட்டு அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒரு ஹாபி இருக்கும், என்னன்னா அந்த மண்ணில் கைவினை பொருட்கள் மாதிரி பண்ணுவாங்க, அது பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து இவரும் மண்ணு பேசுறதுக்கு போய் சப்போர்ட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே 2 பேருக்குள்ள ஒரு மாதிரி செட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு கொண்டு போய் அந்த பொண்ணை விட்டுட்டு நம்ம ஹீரோ ஒரு இடத்துல சில்லறை வாங்கி தர சொல்லிட்டு வாங்கிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. போகும்போது சொல்லிட்டு தான் போறாரு, சென்ட்ரான ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு நீ எங்கே மிஸ் ஆனாலும் வந்துரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாரு. அதை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த போலீஸ்காரையும் அந்த பொண்ணையும் காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு உனக்கு சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா இந்த கண்ணை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி போலீஸ்கார் ஒரு கண்ணு கொடுக்குறாரு. ஏதோ உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது, அதனால் தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி தான் பேசி கொடுக்குறாரு. அப்புறம் அந்த பொண்ணு அந்த கண்ணை வாங்கிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணார்ல அவங்கள காட்டுறாங்க. அந்த பொண்ணு ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குது. ஆனால் 2 பேர்கிட்டையும் பெருசாக அமௌண்ட்டுன்றது கிடையாது. இவர் சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறாரு, நீ தான் என்னைய பார்த்துக்கிற அப்படி இப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு ரொம்ப கடுப்பாயிருது. என்ன நான் உனக்கு சுமையாக இருக்கணும் அந்த மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அந்த இடத்துட்டு போயிடுது சாப்பிடாமையே. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீட்டில் அந்த ட்ராவல் பண்ண பொண்ணை காட்டுறாங்க. அந்த ஸ்கூட்டியில் கூட்டிட்டு சுற்றினார்ல ஒரு அங்கிள், இவர் ஒரு பாட்டு கச்சேரி மாதிரி நடத்துறாரு. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணையும் கூப்பிட்டு போறாரு. அங்கே போயிட்டு எல்லா கஷ்டத்தையும் மறந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்காங்க, சரக்கெல்லாம் அடிச்சுட்டு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இவங்களே எந்திரிச்சு பாட வராங்க. அப்படியே கொஞ்ச நேரம் சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் போலீஸ்காரை காட்டுறாங்க. அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் வச்சுட்டு ஜாலியாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்குறேன். அந்த பாதுகாப்பு கேட்ட அந்த பொண்ணு, உங்களுக்கு இவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்கா, அப்போ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம போலீஸ்காரையும் கூப்பிட்டு மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ட்ராவல் ஏஜென்சிக்காரரை வீட்டை கட்டுறாங்க. அவங்க அக்கா சமைச்சிட்டு இருக்க டைம்லேயே அந்த ஏஜென்சிக்காரரை போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சைனாலலாம் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுவாங்கல்ல, அதை அவாய்ட் பண்ணிட்டு நாம் ஒரு புது விதமாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பணம் இல்லாததை மறைக்க என்னென்னமோ பேசுகிறாரு. அப்புறம் இந்த பொண்ணும் ஒரு செகண்டில் சரி அப்படின்னு சொன்னோடனே இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ என்னை புரிச்சுக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதோட கண்ணுக்கே இவர் அசைகிறாரு. அதெல்லாம் கவனிச்சுட்டே இருந்த அவங்க சிஸ்டரு இவங்களுக்குள்ள ஏதோ தப்பாக இருக்கு, ஏதோ சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரில அப்படின்றத நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த லவ் ஃபெயிலியர் ஆன பொண்ணும் அந்த பையனும் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அந்த பையனே இந்த பொண்ணு அந்த ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே போயிட்டு அவன் லவ்வரை திட்டி தீக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப வழியில் தான் சொல்கிறாரு, ஆக்சுவலாக நான் என்ன தான் டூரிஸ்ட் பிளேஸ்லேயே இருந்தாலும் இந்த மாதிரி எதுவும் சுற்றி பார்த்ததே இல்லை அப்படின்றாரு. ஓகே என்னை கூப்பிட்டு போனது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ஆக்சுவலாக நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னோம், இந்த வெளி உலகத்தையே பார்க்காம நான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன், நீ வந்ததுக்கப்புறம் உன்னையே கூப்பிட்டு போகிற சாக்கிலேயே நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், இந்த உலகத்தையும் இப்போ தான் வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறேன் அப்படின்றாரு. அப்புறம் இவங்களுக்குள்ள அப்படியே லவ் செட் ஆகிற மாதிரி தெரியுது. அவங்களும் கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த ட்ராவல் ஏஜென்சிக்காரரை கட்டுறாங்க. அவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் ஃபோட்டோ ஷூட் செலவு மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் சொன்ன உடனே அந்த செலவெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அப்படியே முறைச்சி பார்க்குது. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோச்சிட்டு போகிற மாதிரி அப்படியே எதிர்த்து போகிறாரு. கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணால் இவங்க என்னடா சத்தம் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் டோரில் காதை வச்சு கேட்டுட்டு இருக்கோம். இவர் கோவமாக டோரை ஓப்பன் பண்ணி போன உடனே அந்த சிஸ்டர் வந்து மேலே விடுறாங்க. இதில் என்ன ஒரு கொடுமைனா அவங்க மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க, அதனால இவரும் போயிருந்துடுறாரு. அந்த சீன் பார்க்கவே செம காமெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி அந்த போலீஸ்காரை காட்டுறாங்க. போலீஸ்காரர் இப்போ தான் அவரோட ஸ்டோரி ஓப்பன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் பேசி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க, அங்கேருந்து கல் எடுத்து தண்ணியில் போட்டு ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ட்ராவல் ஏஜென்சிக்காரோட வீட்டை கட்டுறாங்க. ட்ராவல் ஏஜென்சிக்காரோட சிஸ்டர் இருக்காங்களே, அவங்க இதை எப்படி விட்டால் சரிப்பட்டு
சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைனாக்கார பொண்ணுக்கிட்ட பேசவே தெரிலனாலும் ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி பேசி அப்படியே மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அவங்களோட ஃப்ரெண்டு வேற கால் பண்ணுது. இந்த மாதிரி அவளெல்லாம் பக்கத்தில் சேர்க்க விடாத, அவளெல்லாம் பேசாத, நீ ஸ்ட்ரிக்டாகவே இரு அப்படி இப்படின்னு பேசுது. அவள் அப்படிதான் ஒரு லூஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை அப்படியே கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த லவ் ஃபெயிலியரான பொண்ணை கட்டுறாங்க. அது வந்து நான் நாளையோட ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிஸ் பண்ண போகிறேன் ஏதோ பேசிக்க வராங்க, ஆனால் எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் அங்கே ஒரு மியூசிக் கான்செர்ட் நடக்கும், அதை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் பாதுகாப்பு கெட்டு போன பொண்ணோட வீட்டில் அந்த டிவோர்ஸ் ஆன அந்த ஹஸ்பண்ட் இருக்கான். இதை பார்த்த உடனே ரொம்ப பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு பல டைம் கால் பண்ணுறாங்க, ஆனால் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் போலீஸ்காரர் ஒருத்தர் கால் பண்ணுறாரு, என்ன ஏதுன்னு கேட்டவொடனே ஒரு கொலை நடந்திருக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயினோட அட்ரஸே சொல்கிறாங்க. அப்புறம் இவர் ஃபோன் எடுத்து பார்த்தா பல மிஸ்ட் கால் இருக்குது. அவருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஹீரோயின் நல்லா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அவன் இங்கே இருந்தவொடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் இந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ணி கொண்டுட்டேன் அப்படின்றாங்க. அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதனால் இவரும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்கொயரியாக நடக்குது. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த லவ் ஃபெயிலியரான பொண்ணும் அந்த பையனும் அப்படி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ட்ரிங்க்லாம் குடிச்சிட்டு 2 பேரும் டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்குள்ளே இருக்க பிரச்சனையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ரொம்ப செட்டான மாதிரி தெரியுது. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த டிராவல் ஏஜென்சிக்காரோட லவ்வரை கட்டுறாங்க. அவருக்கு நம்ம போலீஸ்காரர் கால் பண்ணுறாரு, இந்த மாதிரி அவர் ஒரு கேஸ் கொடுத்துருந்தாரு, அவனை ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிச்சாச்சு, அவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எந்த இடம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்டுட்டு இந்த பொண்ணு அவனை நேரடியாக பார்க்க போயிருது. அதுக்கப்புறம் இவருக்கு மறுபடியும் கால் வருது. இது எதுவுமே தெரியாத போன நம்ம டிராவல் ஏஜென்சிக்காரர் அவரோட லவ்வர் அங்கே தனியாக போயிருக்கிறத கேட்டு ரொம்ப பயப்படுறாரு. அதனால உடனே இந்த போலீஸ்காரரை கூப்பிட்டு 2 பேரும் சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போய் சேர பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தா அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவரோட லவ்வர் ரொம்ப சேஃபாக தான் இருப்பாங்க. போயிட்டு பேசினா அதுக்கப்புறம் நீ என்னை அப்படி நினைக்கிறீங்க, நான் யார் உங்களுக்கு அப்படி இப்படின்னு திட்டிட்டு அந்த இடத்துட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறாருல அவருக்கு அடிபட்டிருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு சின்ன பொண்ணு இவர் ஸ்கேட் பண்ணும்போது குறுக்கு வந்துடும். அதனால அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவர் ஒரு இடத்துல விழுந்து அடிபட்டுரும். அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ண அவரோட லவ்வர் வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவர் வந்து அவளை நான் நல்லா பார்த்துப்பேன், அவள் தான் எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறா அப்படி இப்படின்னு பேசுறதை கேட்டு ரொம்ப இவங்க மனசு சந்தோஷப்படுது. ரிங்கை வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அந்த லவ் ஃபெயிலியர் ஆன அந்த பொண்ணை கட்டுறாங்க. இவங்க 2 பேருக்கும் 2 பேரை பிடிச்சிருது அப்படின்னு சொல்லிக்கல. இந்த பொண்ணுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ட்ராப் பண்ண கூட்டு போறாரு ஒரு வண்டியில். கரெக்டாக போகலாம் அப்படின்னு சொல்லி பேக்கெல்லாம் எடுத்து வைக்கிற டைமில் ஒரு திருடன் இவரோட பேக் அடிச்சிடறான். அதுக்கப்புறம் எப்படி ஓடி போய் அந்த பேக்கை காப்பாற்றி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூட்டு போய் ஏர்போர்ட்டில் விடுற டைமில் தான் 2 பேரை திரும்பி பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஒரே டைமில் பார்க்கல. அதுக்கப்புறம் ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஈவினிங் அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா அவருக்கு அன்னைக்கு பர்த்டேவாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் பிளான் பண்ணி பல பேர்கிட்ட போய் வீடியோலாம் எடுத்து சர்ப்ரைஸாக ஒரு வீடியோ அனுப்புறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவங்க 2 பேருக்குள்ளேயும் அப்படியே லவ் செட் ஆன மாதிரி தெரியுது. ஆனால் 2 பேரும் மாற்றி ப்ரொபோஸ் பண்ணிக்கல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம டிராவல் ஏஜென்சிக்காரராக காட்டுறாங்க. இந்த சண்டைக்கு பிராச்சித்தமாக அவரோட லவருக்கு டிஃப்ரெண்ட்டாக ப்ரொபோஸ் பண்ணுறாரு. இந்த ஐடியா கூட அவருக்கு வரல. இதுக்கு காரணம் அவங்க சிஸ்டர் தான். வீட்டை திறந்துட்டு உள்ளே வர ஒவ்வொரு லைட்டாக எரியுது. ஒவ்வொரு லைட்டுக்கிட்டையும் ஒவ்வொரு வசனம் எழுதி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வசனத்தெல்லாம் படிச்சுட்டு வர கரெக்டாக ஃபுல் லைட்டையும் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணுறதுக்குள்ளே அவசரப்பட்டு எந்திரிச்சாரு. ஏன்டா இதை கூட ஒழுங்காக பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டர் திட்டிக்கிட்டே மறுபடியும் ஆன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த விளக்கு வெளிச்சத்தில் கரெக்டாக இவர் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. லவ் செட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட எதுக்கு இந்த படம் பாருங்க அப்படின்னு சொன்னா இந்த சீனுக்காக தான். எப்படி டிஃப்ரெண்ட்டாக ப்ரொப்போஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுறாங்க பாருங்க. அவங்களும் சமாதானமாகி இவங்களை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ஐஸ் ஸ்கேட்டிங் போகிற அவரை காட்டுறாங்க. அவர் எப்படியே போயிட்டு இந்த போட்டிலையும் ஜெயிச்சிடறாரு. மறுபடியும் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த லவ் ஃபெயிலியருக்காக போச்சுல அந்த பொண்ணு போய் மறுபடியும் ஒர்க் பண்ண போகுது. அந்த மேனேஜர் இருந்துட்டு நீ பாட்டுக்கு போவேன், நீ பாட்டுக்கு வர, உனக்கு நான் எல்லாமே பண்ணி கொடுக்கணுமா, நீ வர டைமுக்கு வேலையை சேர்த்துணுமா அப்படி இப்படின்னு கேட்குது. இல்லை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணோட இன்னசென்ட்டை பார்த்துட்டு சரி ஓகே போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அமுச்சு விட்டுருது. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் போலீஸ்காரரை காட்டுறாங்க. எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்குது. நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் அவ்வளோ சத்தமாக கத்திட்டு ஓடி வர்றாரு. இந்த பொண்ணு வந்து எனக்கு லைஃப் லாங்காக செக்யூரிட்டி வேணும், அதை உங்களால் தர முடியுமான்ற மாதிரி கேட்குது. இவருக்கு ஒன்றுமே புரியல. பின்னாடி இருந்தவங்க எல்லாரும் கத்துறானுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக மரமண்டைக்கு ஏறிடுது. இந்த பொண்ணு நம்மள்ட்ட ப்ரொப்போஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளேயும் லவ் செட் ஆயிருது. அப்படியே நியூ இயர் வருது. அதுக்கப்புறம் 4 சைடும் ஹாப்பி. 4 பேருக்குமே 4 பேர்கிட்டையும் ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனால் அதை தாண்டி ஒரு சிலரோட லைஃப்பில் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைஃப் விஷயத்தை அமைச்சு தருது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணி போனோம் அப்படின்னா எல்லாமே ஒரு நாள் நிச்சயமாக நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன மூவி போடலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் அதை பார்க்குறேன். தேங்க்யூ.